வனஜா சாயங்காலம் கிளம்பிடு. நான் வந்துட்டு கடைக்கு போயிட்டு வந்துடலாம். மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். சரிங்க. எங்கடா கிளம்பி இருக்கு சொல்ற? வீட்டுல மளிகை பொருள் எல்லாம் இல்லைன்னு சொன்னாமா, அதான் சாயங்காலம் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தா கிளம்பிடுன்னு சொன்னேன். ஓஹோ, கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா என்ன வாங்கி போடுறா ஏது வாங்கி போடுறான்னு தெரியாது. ஆக்கி வச்சா 8 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சு வேக வேகமாக குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் நைட்டு வரும்போது வருவேன். நீ வர்ற வரைக்கும் உட்காந்துருந்து சாப்பாடு கொடுத்து உன்னையும் சாப்பிட வச்சு நானும் சாப்பிட வச்சு போய் படுக்கணும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் மளிகை பொருள் இல்லைங்கிறதும் தெரியும். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்தாலும் ஓஹோன்ட்டு கொண்டாட்டியே பெருமை பேசிட்டே இருக்க வேண்டியதான். ஏமா மளிகை ஜாமான் இல்லைன்னு தானே சொன்னா, வேற என்ன சொன்னா? கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா இருக்கும்போது அம்மா வீட்டு வேலையெல்லாம் பார்க்கும்போது வீட்டு செலவெல்லாம் பார்க்கும்போது மளிகை ஜாமான தீரும், அதில் எப்படி அவங்க சமாளிப்பாங்கன்னு அப்பெல்லாம் உனக்கு தோணல, இப்போதான் உனக்கு தோணி இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி சம்பளத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட அப்படியே கொடுப்பேன், நீங்க செலவு பண்ணுவீங்க. அதை பத்தி நான் கேட்கறதும் இல்ல. ஓஹோ, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் செலவு பண்ற வர செலவு கணக்கெல்லாம் இப்ப நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அப்படிதானே? ஏமா நான் எதுவுமே சொல்லல. எப்படியோ அவங்ககிட்ட அதே இதே சொல்லி சிந்து மூட்டி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நின்னுக்குவேன். ஏங்க எல்லா மாமியாரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மகனுக்கு பொறுப்பு வரும் வரும்னு சொல்றீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மருமகளை குறை சொல்றதா உங்களோட பொறுப்பா?